இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா நீங்க ஆன்லைன் டாக்ஸி புக் பண்ணவே மாட்டீங்க. முக்கியமா இவங்கிட்ட. உனக்கு ஏன் இந்த வேலை? ரீசெண்டா நம்ம சோசியல் மீடியால ரிசப்ஷன் ஒருத்தவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஒரே இடத்துக்கு போறதுக்கு எப்பெல்லாம் அவர் போன்ல பேட்டரியோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோவா இருக்கோ அப்ப புக் பண்ணா மட்டும் ஊபர் டாக்ஸில ஹையஸ்ட் ஃபேர் காமிச்சிருக்குது. என்னடி இது? ஊபரோட யூனிக் அல்காரிதம் என்னன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப உங்க போன்ல பேட்டரி லோவா இருக்கோ அப்ப நீங்க அர்ஜென்ஸா இருப்பீங்க. சோ அப்ப நீங்க புக் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் ஃபேர் காமிக்கும். நம்ம ஊர்ல தான் இப்படி இருப்பான்னு பார்த்தா எல்லா ஊர்லயும் இதே வேலையா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அட பேஜில போவான். இல்ல நீ அதான் இப்படி இருக்கே நீ. ரீசெண்டா கலிபோர்னியால வேணு தூபல்ங்க பண்ண ரிசர்ச்ல டாக்ஸி புக் பண்றவங்க மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு டாக்ஸி ஓட்டுறவங்க கிட்டயும் வேஜஸ் டிஃபரன்ஸ், அதாவது அவங்களுக்கு வர கமிஷன்ஸ்ல டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கண்டக்ட் பண்ண சர்வேல ஒரே இடத்துக்கு போறதுக்கு மல்டிபிள் போன்ஸ்ல வந்து டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணோம்னா ஒரே பிரைஸ் காமிக்காம மல்டிபிள் பிரைசஸ் காமிச்சிருக்குது. இந்த அல்காரிதத்துக்கு பேரு தான் ஒயிட் மேன்ஸ் அமெரிக்கன் அல்காரிதம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். யோ இதெல்லாம் தப்பியா? யோ இதுல என்னயா தப்பு? அதாவது ரெண்டு இன்கம், புக் பண்றவங்ககிட்டயும் அட்டையை போட்டு ஓட்டுறவங்க அட்டையை போட்டுறாங்க. இந்த ஒரு சிம்பிள் ரீசனால தான் இத்தனை வருஷமா லாஸ்ட்ல சாஞ்சு கிடந்த ஊபர் கம்பெனி இப்ப நட்டமா நிமிர்ந்து நிக்குது. அதாவது ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்குது. இந்த மாதிரி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.